Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. இந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரு இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வர இந்த நிலைமையில எதிர்கால தேவைகளை கருத்தில் வச்சு இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை கர்நாடகா அரசு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநில உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறை ஐடிடி அமைச்சரோட எம்பி பாட்டீல் தலைமையில் இந்த திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இது மூலமாக பெங்களூரு மக்கள் மகிழ்ச்சி உச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது எங்கே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதான் சவுதாவில் நடைபெற்ற இந்த ஒரு கூட்டத்தில் ஐடிடி துறை செயலாளர் என் மஞ்சுளா, கர்நாடக தொழில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனத்தோட நிர்வாகி இயக்குனர் பி.சி. சதீஷ் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இது குறித்து கர்நாடக அமைச்சர் எம்பி பாட்டீல் கூறியதை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூரு புதிய விமான நிலையத்திற்கான திட்டம் அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டெல்லி மற்றும் மும்பைக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே 3வது பரபரப்பான விமான நிலையமாக கெம்பிகவுடா சர்வதேச விமான நிலையம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 37.5 மில்லியன் பயணிகளையும் 4 லட்சம் டன் சரக்குகளையும் கையாண்டிருக்குது. இது எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ப இரண்டாவது விமான நிலையத்தினோட அவசியமாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெங்களூருக்கு வெளியே ஒரு தொழிற்சாலை எக்கோசிஸ்டம் உருவாக்க இரண்டாவது விமான நிலையம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. தேவனஹள்ளி விமான நிலையம் நிறுவப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 2033 வரை 150 கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு எந்த விமான நிலையமும் கட்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனைகள் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 9 ஆண்டுகளுக்கு மேல் எஞ்சியுள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது தயாரிப்புகளை தொடங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள அதிகபட்ச பயணிகள் கையாளும் திறனையும் 2040க்குள்ள அதிகபட்ச சரக்குகளை கையாளும் திறனையும் எட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது இப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. துமகுரு சாலையில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. புதிய விமான நிலையத்துக்கான இடமான துமகுரு சாலை சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்து. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 25 கர்நாடகா மாநில பட்ஜெட்டில் பெங்களூரு சர்வதேச கண்காட்சி மையம் அப்படின்றது வைக்க போகிறாங்களாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா பெங்களூரு சர்வதேச கண்காட்சி மையம் முதல் தும்கூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீடிக்க அறிவிக்கப்பட்டிருப்பதாக இது உண்மையாக ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 2022 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த முருகேஷ் ஆர் நிரானி பெங்களூரு புனே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வசந்தராஜபுராவில் பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு பகுதியான மாற்றுவதன் மூலம் தும்கூர் மற்றும் சீரா இடையே பெங்களூரு இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் முன்வைத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பெங்களூரில் உள்ள கெம்பிகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையம் அமைக்க திட்டத்தில் 2022 அப்போதைய முதல்வராக இருந்தவர் பசவராஜ் பொம்மை அறிவித்தார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் நடந்துச்சுன்னா பெங்களூரில் உள்ள பாதி விமான போக்குவரத்து கம்மியாகுன்ற மாதிரி அவங்களோட கணிப்பு. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.